ஹாய், இது என்னோடய மார்னிங் வாக்கிங் விளாகு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாக்கிங் கிளம்பியாச்சு. இப்போ வந்து டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5:55 ஆகுது. நான் மார்னிங் எப்போவுமே 5 o'clock எழும்பிடுவேன். ஆனால் இப்போ ஆனால் வந்து குழந்தைய வந்து தூங்க வச்சுட்டு வர்றதுக்காண்டி எனக்கு வந்து 5:30 5:45 எல்லாம் ஆயிரும். இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பூ பறிக்க போகிறாங்க. இவங்க வந்து ஒரு 4-5 லேடிஸ் போவாங்க. இவங்க எல்லாருமே பூ பறிக்க தான் போகிறாங்க. பூ பறிக்கிறதுல வந்து ஒரு நாளைக்கு 30 rupees கிடைக்கும். கொஞ்சம் நேரம் தான், ஒரு 1/2 hour 1 hour பறிப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹேபிட் மாதிரி. காலையிலேயே எழுந்திரிச்சு பூ பறிக்க போகிறது, தூங்காமல் வேஸ்ட்டாக இருக்குங்களா, நம்ம வேஸ்ட்டாக தூங்கிட்டு தானே இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு ஏர்னிங்ஸ் மாதிரி அவங்களுக்கு. இந்த வாழைமரம் வந்து நம்ம வாக்கிங் போகிற மாதிரி தொடக்கத்துலேயே இருக்கும் அந்த பிளேஸில். நான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்து இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன். நல்லாயிருக்கும், ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லா. நான் வாக்கிங் போகிறேன்ல, இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். அதை உங்களுக்கு ஒன்றா காமிக்கிறேன். நம்ம சின்ன வயசில் விளையாடினது, அப்புறம் வந்து ரொம்ப ஏஜ் ஆனவங்க, அவங்களால நடக்கவே முடியாது, அப்படி கம்பை உண்ணிட்டு வந்து நடப்பாங்க. காலையிலேயே எழும்பி வந்து நடப்பாங்க. நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்றா காமிச்சு தரேன். இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாமே உங்கள் லைஃப் வந்து நல்லா யூஸ் ஆகும். நான் ஃபஸ்ட் டைம் லேக் எடுத்து போடுறேன். இது வந்து ரீச் ஆகுமா என்னென்னு எனக்கு தெரியல. அந்த ஆலமரம் பார்த்திங்களா, அந்த ஆலமரத்தில் வந்து ஒரு தாத்தா வருவாங்க. காலையில் 5 மணிக்கு 5:30 போல் வருவாங்க. வந்து அதை வந்து ரொம்ப அந்த இயற்கையெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த குளம் இருக்குல்ல, குளத்தில் போய் முங்கிட்டு நல்லா அவங்க சுற்றுவாங்க. அது எனக்கு எப்படின்னு தெரியல, அது பண்ணிவிட்டு போவாங்க. அது வந்து நம்மளுக்கு நடக்கும்போதே எப்படி இருக்குது, அவங்க காலையிலே வந்து அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இது இருக்கும். அதே போல் நம்ம இயற்கையிட்ட மார்னிங் என்ன கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கும். இது என்ன கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து சுமை தாங்கிக்கல். அதாவது வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த கல் வந்து, இந்த கல்லில் வந்து அவங்க வந்து குழந்தையோடு இறந்துருப்பாங்கல்ல, அப்போ வந்து வேறு ஒரு இடத்துல வந்து அந்த கல்லை வந்து சுமை தாங்கக்கூடிய கல் வைப்பாங்களாம். அது எதுக்குன்னா, அடுத்தவங்க யாராவது இப்போ சுமை தோளில் வந்து இது சுமந்துட்டு வருவாங்கல்ல, அந்த பாரத்தை இறக்குறதுக்காண்டி அப்படி வைப்பாங்களாம். எல்லா ஊர்லேயும் அப்படி வைப்பாங்களான்னு தெரியல, ஆனால் வந்து எங்கள் ஊரில் வைப்பாங்களாம். இப்போ எதை எப்படி சொல்லணும்னா, கன்சீவாக இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து அப்படியே இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க ஒரு சுமையோடு இறக்குறாங்கல்ல, அதனால ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி சுமை தாங்கக்கூடிய கல்லை வச்சுருவாங்களாம். யாராவது நம்ம வந்து சுமையை தூக்கிட்டு வந்தோன்னா அந்த கல் மேலே வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி இது வைப்பாங்களாம். பார்த்திங்களா, ஒரு தாத்தா வந்து காலையிலேயே தோட்டத்துக்கு போய் உழைக்க போகிறாரு. உழைக்கிறதுக்கு வந்து வயசே இல்லை, கிடையாது. நான் சொன்ன தாத்தா இவர் தான். பார்த்திங்களா, பார்த்திங்கன்னா இது ஒரு நெல்லிக்காய் செடி. எவ்வளோ நெல்லிக்காய் காய்ச்சி கிடக்குன்னு பார்த்திங்களா. இங்கே பார்த்திங்களா, நொங்கு படித்து குடிச்சிட்டு அது வந்து வேஸ்ட்டாக அப்படியே போட்டுட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறதுனால வேஸ்ட்டாக அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொங்கு இங்கே போட்டுட்டாங்க. பார்த்திங்களா, ஆனால் நமக்கெலாம் நொங்கே கிடைக்காது. நம்ம நொங்கு வந்து ஒரு நொங்கு வந்து 50 ரூபா ஒரு கிளாஸ் வந்து வாங்கி குடிப்போம். அதுலேயும் பாதி தண்ணி கலந்து தருவாங்க. இங்கே பார்த்திங்களா, நொங்கு மரம், நொங்கு காய்ச்சி கிடக்குதா, நிறைய நொங்கு இருக்கும். இப்போ தான் காய்ச்சிட்ருக்கு. அந்த சைடு பார்த்திங்கன்னா நொங்கு நிறைய இருக்கும். இந்த செடி பார்த்திங்களா, இது ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? இப்போ எனக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு ஆசை. நான் இப்போ போலீஸாக இருப்பேன், எனக்கு எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு ஆசை. இப்போ நான் வந்து நான் எஸ்ஐ ஆகணும் ஆக மாட்டேனா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம அமுக்கணும்னா சவுண்டு கேட்டுச்சா, அப்போ நான் எஸ்ஐ ஆகிடுவேன். இது வந்து நம்ம சின்ன பிள்ளையில விளையாடுவோம், எல்லாருக்கும் தெரியும், ஞாபகம். அப்புறம் நம்ம எதாவது ஒன்று, இப்போ இது வந்து பெருசாக தானே இருக்குது. நான் இதை வச்சு சொல்கிறேன், நான் எஸ்ஐ ஆகணும் ஆக மாட்டேனா. உடனே சவுண்டு கேட்கல, ஆனால் நான் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது கேட்டுதில்ல. அடுத்து வந்து இது 3 சான்ஸ். ஓகே, 2 சான்ஸில் வந்து இதாகிடுச்சுன்னா அப்புறம் நான் வந்து பாஸ் ஆகிடுவேன். அப்புறம் நான் எஸ்ஐ ஆகணும் ஆக மாட்டேனா. சவுண்ட் கேட்டுடுச்சு. இது வந்து நம்ம சின்ன பிள்ளையில விளையாடுவோம்ல, அந்த விளையாட்டு.
அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு என்ன யோசனை வந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த பஞ்சு இருக்குல்ல, இந்த பஞ்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது இந்த செடியில் உள்ள பஞ்சு தான், பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த பஞ்சு. அப்போ வந்து இந்த பஞ்சையே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்ல, பில்லோ அதுக்கு அப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு யோசனை தோணுச்சு. ஆனால் நான் வந்து அதை வந்து கேட்டேன்னா, அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எப்படி சொல்கிறது, கெட்டு போயிடுமா அந்த பஞ்சு. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் கெட்டு போகுது இல்லை, எல்லா திங்ஸ்லாம். ஸோ அதே மாதிரி அந்த பஞ்சும் கெட்டு போயிடுமா, அதனால அதை யூஸ் பண்ண முடியாதான். அதே போல் இங்கே இருக்க செடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து சும்மா வேலியில் இருக்க செடி அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் வந்து இதில் நிறைய மூலிகைலாம் கிடக்குது. ஆனால் எனக்கு வந்து தெரியாது என்னென்ன மூலிகை அப்படின்லாம். நம்ம நிறைய மூலிகைலாம் இந்த செடிக்குள்ளே கிடக்கும். நம்ம பறித்து யூஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்களா சன்ரைஸ் ஆகுது. நம்ம நைட்டெல்லாம் வந்து நல்லா மொபைல் நோண்டிட்டு லேட்டாக தூங்கிட்டு காலையில் வந்து நல்லா 8 மணி வரைக்கும் தூங்குவோம். ஆனால் வந்து நம்ம அப்படி செய்யாமல் நைட்டு வந்து சீக்கிரமாக அந்த மொபைல் நம்ம நோண்டுற நேரத்தை வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்னா காலையில் நம்ம ஒரு 5:30 போல் எழும்பி நம்ம இந்த உலகத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து காலையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அது வந்து நான் வந்து நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம இப்படி தான் ஆகணும், எனக்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எப்படி சொல்லுது, நம்ம எதா பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் வந்து அது நினைக்கிறது வந்து நம்ம மதிய நேரமோ அதெல்லாம் நினச்சோன்னா அது வந்து எல்லாருமே முழிச்சிருந்து அதை நினைப்பாங்க. ஆனால் காலையில் வந்து எல்லாருமே முழிக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் முழிப்பாங்க. நம்ம முழித்து நம்ம கடவுள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அப்படியே இந்த இயற்கைகள் எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து அதை வந்து நிறைவேற்றி தரும்.